ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ட்ரைட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரைட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 6. லிக்கரஸோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன். உடனே லிக்கரஸுமே கொஞ்சம் வெக்கப்படுறா. லார்ட் பேஸ்ட்ரிக்கு ரொம்பவே நல்ல மனசு. ஈவன் என்னை விட அவர் வயசு கம்மியா இருந்தாலும் என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு. பட் இவர் என் சிஸ்டர் பெட்ராவோட கையை பிடிச்சிருக்கலாம், நான் அதுக்கு தகுதி இல்லாதவா அப்படின்னு லிக்கரஸ் நினைக்கிறா. நம்ம அந்த சேம்பரை ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாருமே போறாங்க. செரமோனி இங்க தான் நடக்க போதா அப்படின்னு பெட்ரா கேட்கவும், இல்ல அது கேபிட்டல்ல தான் நடக்க போது, நம்ம இங்க இருந்து அங்க டெலிபோர்ட் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன எல்லாரும் போக தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப எல்லாருமே கையை கொடுத்துக்கிட்டு ஒரு செயின் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுங்க, அப்பதான் இந்த பவர் ஒர்க் ஆகும்னு சொல்லவும், நானும் உங்க கூட வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த மைடு கேட்கறா. கண்டிப்பா நீங்களும் வரணும் அப்படின்னு லிக்கரேஸ் சொல்றா. நம்ம ஹீரோவை சேர்த்து அவனோட மேஜிக்கை செலுத்துறா. சோ இப்ப 6 பேராலையுமே மொத்தமா சேர்ந்து டெலிபோர்ட் ஆக முடியுது. லேடி லிக்கரேஷ் நீங்க கண்ணை திறக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். கேபிட்டல்ல இருக்கிற சர்ச்சுக்குள்ள இவங்க டைரக்டா என்டர் ஆயிட்டாங்க. ஒரு ஜீனியஸ் பார்ட்டிசியேவா இருந்தவனுக்கு ஸ்வீட் லேண்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் அவனோட கனவு. இப்போ இறந்து போய் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். கண்டிப்பா இந்த வேர்ல்டில் அதுதான் என் கோல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபாலன் நோப்ல காமிக்கிறாங்க. அவன் ஒரு திருடங்க குரூப்பை வர வச்சிருக்கான். நீங்க ஒருத்தரை கடத்தணும், நான் அவங்களுக்கு 20 கோல்டு காயின்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னது இந்த சின்ன வேலைக்கு 20 கோல்டு காயின்ஸா அப்படின்னா அந்த பர்சன் ஒரு பெரிய நோபலா டியோக்கா அப்படின்னு சொல்லி அந்த திருடன் லீடர் கேட்கறான். சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டு அது ஹவுஸ் ஹியோபரிக்கோட பொண்ணு தான் சொல்லவும், மார்க்ரேவ் ஹியோபரிக்கோட பொண்ணு அப்படின்னு அந்த லீடர் கேட்கறான். அவளுக்கோ கார்லச்சக்கோட பேரனுக்கோ கல்யாணம் ஆக போகுது. இப்போதைக்கு அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, அவளதான் நீ கடத்தணும்னு சொல்லவும், சரி வாங்க பாய்ஸ் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த லீடர் கிளம்பவும், ஏய் இதுல தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த நோபல் சொல்றான். அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த லீடர் வரான். என்ன தைரியம் இருந்தா ஏன்டி அப்படி பேசுவான் அப்படின்னு அந்த நோபல் கடுப்பாகிறான். அவன் நோபல் ஸ்டேட்டஸ் திரும்ப கொண்டு வரதுக்கு தான் அவன் இதை பண்றான். நம்ம மேல பழிய போட்டு மாட்டியோட தான் நம்மள செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லவும், அவனுக்கு மொத்தமா 2 கோல் இருக்கு. சென்ட்ரல் ஆர்மியோட லீடரால தான் பேரனோட பிரைடையே வந்துட்டு பாதுகாப்பா பார்க்க முடியலன்னு கார்லச்சக்கோட பேர் கெட்டு போகும். அப்புறமா இவன் அந்த பொண்ணை காப்பாத்துறான் அப்படிங்கிற பேர்ல இவன் ஹீரோவாயிருவான். இவனோட நோபல் ஸ்டேட்டஸ் திரும்ப கிடைக்கும். அவனால காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணு இவனே கல்யாணம் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். எங்க சர்ச்சுக்கு வெளியவே செக்யூரிட்டிஸ்லாம் ரொம்பவே பலமா இருக்கு. கார்லச்சக் தான் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ண நம்ம கிட்ட காசு எது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அதை சொல்லிதான் காமிக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கறாரு. சிஸ்டர் உனக்கு என்னாச்சுன்னு லிக்கரேஸ் கேட்கவும், என்கேஜ்மெண்ட் ஆக போறது எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குன்னு சொல்லவும், ஸ்குவால பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க கொடுத்த போட்டோலயும் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது அப்படின்னு பெட்ரா சொல்றா. இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அது மாதிரி தான் அந்த மேரேஜும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளம்பலாம் பெட்ராவா அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு. கார்லச்சக்கோட எஸ்டேட்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கவும், எந்த பிரச்சனையும் இல்ல, பட் சில ரிமோட் நோபல்ஸ்க்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். மார்க்ரேவும் ஹார்லச்சக்கும் ஒன்று சேர்ந்தா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஹவுஸ் கிரியேட் ஆகும் தெரியும். என்கேஜ்மெண்ட்டை தடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பேஸ் பெட்ராவோட சான்டிஃபிகேஷன் முடிய டைம் ஆகும்னு நினைக்கிறேன். லேடி லிக்கரேஷன் அது வரை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. லேடிஸ் மேனாக உனக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஷீட் நம்ம ஹீரோவை உசுப்பேத்துறான். லேடி லிக்கரேஷ் நீங்க பதட்டமா இருக்கீங்கன்னு புரியுது, கெஸ்ட் ரூம்ல போய் வேணா ரெஸ்ட் எடுங்களேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி நம்ம ஹீரோ கூட போறா. தனியா இருக்கீங்கன்னு தப்பதவோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், நான் அவனு ஒன்ன மாதிரி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். தேவையில்லாம என் பையனை கோர்த்து விடாதுன்னு கேசுரல் சொல்றான். சான்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும், அவங்க இங்க வந்துருவாங்க. கார்லச்சக் இது என்னோட ரிவெஞ்ச்கான நேரம் அப்படின்னு அந்த நோபல் நினைக்கிறான். ஜெனரல் கார்லச்சக் தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு, உங்களை சேஃபா எஸ்கார்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், சரின் பெட்ராவோ ஹியோபரிக்கோ எஸ்கார்ட்டோட சேர்த்து இப்போ அந்த வண்டியில போறாங்க. நிறைய பீப்புள் இந்த இடத்துல இருந்தாலுமே அட்டாக் பண்ற குரூப்போ இவங்களுக்குள்ள கலந்து நிக்கலாம். சோ எதுக்கும் சேஃப்டியாவே இருக்கணும்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. உன் பையனை நினைச்சாதான் கவலையா இருக்கு, கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கூட தனியா இருக்கிறான் அப்படின்னு ஷீட் சொல்லவும், விட்டா நீயே ஃபால்ஸ் ரூமரை பரப்பி விட்டுருவ போலியே, பேஸ் அப்படி பண்ண மாட்டான். அது போக அங்க ஒரு ஷீல்டும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த மெய்டு கூடவே நின்னுட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கவும், லேடி லிக்கரேஷ்க்கு ஆபத்து வந்தா அதான் அவங்க கூடவே இருக்கேன்னு சொல்லவும், சரி அட்லீஸ்ட் நீங்க வந்து உட்கார வச்சு செய்யலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்ல நான் நிக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், இல்ல இப்படியே நின்னுட்டே இருந்தீங்கன்னா உங்க கால் வரைச்சு கட்டையாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மெய்டு மறைக்கவும், உங்க இஷ்டப்படியே எப்படி வேணா நின்னுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்களா பேஸ்ட்ரி அப்படின்னு லிக்கரேஷ் சொல்றா. ஏதோ சவுண்ட் கேட்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். திடீர்னு இவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு அடியில ஒரு பெரிய ஓட்டை கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவும் லிக்கரேஷும் இப்ப அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துருக்காங்க. அந்த மெய்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் மேலதான் நின்னுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேசுரல் வந்து பார்க்கவும் மெய்டும் நடந்ததை சொல்றா. பர்ஃபெக்டான சர்க்கிளா கிரியேட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அதை மேஜிக்கை வச்சு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பேச மாட்டிக்கிட்டானா அப்படின்னு ஷீட் பாக்குறான். ஸ்கார்லெட் கிட்ட போய் சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ அப்பா அதுக்குள்ள குதிச்சிருந்தாரு. பாப்பா என் 2 பேரும் ஒரே மாதிரி தான் முடிவெடுத்துட்டா யார் பச்சையோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஷீட் நினைக்கிறான். திருடங்க வந்த வழியை நோக்கி கேசரோல் போறான். நம்ம ஹீரோவையும் லிக்கரேஷையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். லேடி லிக்கரேஷன் நம்ம ஹீரோ கூப்பிடுவோம், கண் முழிச்சிட்டியா தம்பின்னு கேட்கவும், இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு அந்த லீடர் சொல்லவும், சோ இவன் தான் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணவனா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா இவன் பவர்ஃபுல்லா இருப்பான், தனியா
தனியால சமாளிக்கிறது கஷ்டம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆனா எதுக்காக இவன் என்ன கடத்தணும், இவங்க டார்கெட் நான் இல்ல லேடி லிக்கரிஷ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். முட்டாள்தனமா தப்பிக்கணும் ட்ரை பண்ணாத, நீ எங்க டார்கெட் இல்ல, சோ உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். சர்ச்சுக்கு வெளியே தான் அந்த பாதை வருது. திருடங்க எந்த பக்கமா போனாங்க அப்படிங்கிறது கேசரோலுக்கு தெரியல. இப்ப லிக்கரிஷுமே கண் முழிக்கிறா. லேடி லிக்கரிஷ் நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோன்னு புரியுதான்னு கேட்கவோ, என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தெரியலன்னு சொல்லவும், நம்மள சில பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க, எனிமியோட பேஸ்ல தான் இப்ப நம்ம இருக்கோம், பட் கவலைப்படாதீங்க எதுவாகாது, நான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுனாலயோ தெரியல லாட் பேஸ்ட்ரி சொல்றது எனக்கு நம்பணும்னு தோணுது அப்படின்னு லிக்கரிஷ் நினைக்கிறா. இப்பெல்லாம் பேசினா நானே உன்னை லவ் பண்ணி விடுவேன் தம்பி, சூப்பரா பேசுற அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லவும், இவன் லீடர் இல்ல கூட இருக்கிற ஒரு அடியால் தான், இவன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான், இருந்த உண்மையை கறக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எங்க நான் ஒரு நோபல சேர்ந்தவங்க, நீங்க என்ன மட்டும் உயிரோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 200 கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்போ, இன்னது 200 கோல்டு காயினா நம்ம கேட்கறான். தைரியமாருன்னு சொல்லிட்டு இவனே அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு லிக்கரிஸ்க்கு எதுவோ புரியல. எங்களை கடத்த சொன்னது நோபல் தானங்க, அவங்களும் நிறைய தானே ஆஃபர் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அட ஆமா ஆனா அவங்க கம்மியா தான், நீ என்ன ஏமாத்த பாக்குறதானே அப்படின்னு அந்த கடத்தல்காரன் அமைதியா உட்காந்துருதான். சோ அப்படின்னா எங்களை கடத்த சொன்னது ஒரு நோபல் தான், இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஹை ரேங்க் நோபலா தான் தெரியுது, மேபி ஒரு டியோக்கா இருக்கலாம், பட் இந்த இடம் பாலாடைஞ்சு போயிருக்குன்னா அது ஒரு ஃபாலன் நோபலா தான் இருக்கும். ஜெர்மனில பிரச்சனை பண்ற எதிரிகள் அப்படின்னு சொல்லி கார்லச்சக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபாலன் நோபல், ஹை ரேங்கிங் ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு ஆள், டியோக்கா ஆர்மயர் தான் இது எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிற ரிப்பன் அவுத்து ரெப்ளிகேட்டை யூஸ் பண்ணி டியோக்கா ஆர்மயரோட எஸ்டேட் அப்படின்னு அதுல ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோ எழுதி இப்ப டைரக்டா அதை டெலிபோர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அனுப்புறான். திருடங்க எந்த கிளவியோ விட்டுட்டு போல, நம்ம எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. லிக்கரிஸ் நினைச்சு மைட் ரொம்பவே வருத்தப்படவோ, இந்த மைட் ரொம்ப லாயலா இருக்கான்னு கேஜுவல் பாக்குறாரு. நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, யங் லேடி ஆபத்துல இருக்காங்க, நீங்க என்ன பொறுமையா இருக்கீங்கன்னு கேட்கவாங்க. இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டோம், பட் என் பையன் பேசிட்டே அவங்க கூட இருக்கான், சோ எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்னும் அவன் ஏதாச்சும் பிளான் போட்டிருப்பான் அப்படின்னு கேசரோல் சொல்றாரு. அந்த ரிப்பன் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது, இது பேஸோட ரிப்பனே தான் அப்படின்னு அவங்க பார்த்தா ஆர்மயரோட ஓல்டு மேன்ஷன், ஆர்மயர் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி இருக்கான். ஹியோப்ரேக் கிட்டயோ கார்ல செக்கிட்ட இதை போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் அவங்களை ரெஸ்கியூ பண்ண போறேன், நீங்க சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு போகவும், நாங்க டெலிபோர்ட் பண்ணி அனுப்புனா வேலை சீக்கிரம் முடியும்னு ஷீட் சொல்லவும், நான் ஒன்னும் பதட்டத்துல எல்லாம் மறந்து போகல அப்படின்னு ஷீட் டக்குனு அங்க டெலிபோர்ட் பண்ணிட்டு சார் நம்ம முன்னாடி கிளம்பலாம் அப்படின்னு கேசரோல் சொல்றான். அந்த லீடர் கோவமா வந்து அந்த முட்டா பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் பிடிக்க போகும்போது டக்குனு ஹீரோ முன்னாடி டெலிபோர்ட் ஆகுறான். இந்த பையன் திடீர்னு அப்படி முன்னாடி வந்தான் கூட இருக்கவன் யோசிக்கிறான், அந்த ஆர்மயர் காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டான், இந்த பொண்ணுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கான், அங்க என்கேஜ்மெண்ட் செரமனி சிறப்பா முடிஞ்சது, நம்ம கடத்த வேண்டியது இந்த பொண்ணே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். நம்ம தப்பிச்சாக்கணும்னா எவிடன்ஸை விட்டு போக கூடாது, இவங்களை இங்கே கொண்டுருவோம், இதை பர்சனலா எடுத்துக்கிடாதீங்க, இது என் ப்ரொஃபஷனல் அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு லிக்கரிஷை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவன் கையை வெட்டுறான். ரூம்ல 2 எதிரி இருக்கும்போது இன்னொரு எதிரி மேல இருந்து கண் எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படிடா தப்பிச்சா அப்படின்னு அந்த லீடர் கேட்கறான். நான் எதுக்குடா ஒன்ட்டு சொல்லணும், கவலைப்படாதீங்க நான் தான் சொன்னல எதுவும் ஆகாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ லிக்கரிஷ் டக்குன்னு தொட்டு இந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி போயிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இவங்க டெலிபோர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ள அந்த திருடங்க இவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது. அண்ட் எங்க இருந்து இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களை கடத்தினவங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் இவங்களால அரெஸ்ட் பண்ணி பிடிக்க முடியாது, திரும்பவும் அவங்க இதே தப்ப பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவும் பயந்து ஓடுற ஒரு கோலை கிடையாது, இதனாலதான் நம்ம ஹீரோ இங்க இருந்து டெலிபோர்டேஷன் ஆகி தப்பிக்கல. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys, next episode la meet பண்ணலாம்.